வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. நம்மளுடைய சேனலை ரொம்ப நாளா நம்ம வீடியோஸ் கொடுக்கல, புதுசா இப்ப நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய புத்தக வேலைகள் நடந்துச்சு, வெற்றிகரமா புத்தக வேலைகள் முடிஞ்சு தமிழ்நாடு முழுக்க புத்தகங்கள் இப்ப அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த வகுப்புகள் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி சிலபஸ் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளுக்குமே வீடியோஸ் கொடுக்கப்படும். அதே மாதிரி மேக்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் என்னுடைய வகுப்புகள் தொடர்ச்சியா வரும். சரிங்களா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தொடர்ச்சியா வீடியோக்கள் வரும். புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல குறில் நெடில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது பிளஸ் அது போக குறில் நெடில்னா என்ன இது வரைக்கும் கேட்பாங்க, அது எல்லாமே இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, கவனிங்க. குறில் நெடில் அப்படின்றது முழுசா கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். 90 பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்ம கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்ம ஓரலா பார்த்துருவோம். இது அப்படியே நம்ம புத்தகத்துல இருக்கு, நம்ம புத்தகத்துல இருக்கிறது அப்படி நம்ம வீடியோவா கொடுக்குறோம். சரிங்களா? இது அப்படியே புத்தகமா தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம அனுப்பி வச்சிருவோம். சரிங்களா? சுடு அப்படின்னா சுடுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுவே அப்படியே நெடிலுக்கு போனோம்னா சூடு அப்படின்றது தீக்காயம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, வடு அப்படின்னு என்ன தெரியுமா? வடு அப்படின்னா விடு அப்படின்னா விட்டு விடுதல். அதே மாதிரி அறிக்கை விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். வீடு அப்படின்னா விட்டு விடுதல் அல்லது அறிக்கை விடுதல் அப்படின்னு ஒரு பொருள். அது பாருங்க, வீடு அப்படின்னா வசிக்கக்கூடிய ஒரு இடம், மண் வீடு, மர வீடு, மாடி வீடு, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அறம் பொருள் இன்பம் வீடு அப்படி சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இந்த இடத்துல வரும். நம்ம படிக்கிறப்போ எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வீடு அப்படின்றதுக்கு வசிக்கக்கூடிய இடம் அப்படின்ற பொருள், அது மண் வீடு, அடுத்து மாடி வீடு, மர வீடு அப்படின்னு சொல்லலாம். அது போக வீடு அப்படின்றது அறம் பொருள் இன்பம் வீடு. நம்ம தமிழ்ல காப்பியங்களுக்கான இலக்கணங்கள்ல படிப்போம். அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த இடத்துல இந்த வீடு என்பதற்கு பொருள் வரும். அடுத்து பாருங்க, பணம் அப்படின்னா என்னது? காசு அப்படின்னு நமக்கு தெரியும். பானம் அப்படின்னா 3 சொல்லினா. பானம் அப்படிங்கிற என்ன அர்த்தம்? அம்பு. பானம் அப்படின்றதுக்கு அம்பு அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. செய்ய தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க, 4வது பாருங்க, பெரு அப்படின்னா பெற்றுக்கொள். அதாவது பேரு அப்படின்னா செல்வம், பேரு பெற்று வாழணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப பேரு என்பது செல்வம். அதே மாதிரி பணம், இங்க பாருங்க, பணம் 2 சொல்லினா இருந்துச்சுன்னா பருமை அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 3 சொல்லினா பானம் அப்படின்னுச்சுன்னா பானகம், குளிர்பானம், மதுபானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பானம். அடுத்து பாத்தீங்கன்னா வனம் அப்படின்னா காடு, வானம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆகாயம். வனம்னா காடு, வானம்னா ஆகாயம். அதே மாதிரி பாருங்க, படலை, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு 50 வரைக்கும் உள்ளது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வரைக்கும் உள்ளது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வச்சிருப்போம். அப்படியே இது வரைக்கும் கேட்ட தகுதி தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் நியமனம், அதாவது தமிழ் தகுதி மற்றும் ஸ்கோரிங் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து தனியா அப்படியே இந்த குறில் நெடிலா கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்படியே நீங்க அதை பார்த்துட்டு போனீங்கன்னா இதுக்குள்ள இருந்தா கேள்வி வரும். சரிங்களா? படலை அப்படின்னு பாருங்க, வனம் அப்படின்னா காடு, வானம்னா ஆகாயம், முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, படலை அப்படின்னா மாலை, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். படலை அப்படின்னா மாலை. பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் அப்படின்னு ஒரு பொருள். பாடல் என்பதுக்கு என்ன பொருள் இருக்கு? மிடற்று பாடல். அடுத்து பாருங்க, பல் அப்படின்னா விலங்குகளுடைய ஒரு உறுப்புன்னு சொல்றோம், பல். சரிங்களா? முகத்துல அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய பல். அதாவது பால் அப்படின்னா பாலூட்டிகளிலிருந்து கிடைக்கப்பெறுவது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டுப்பால், மாட்டுப்பால். பாலூட்டிகள் அப்படின்னாலே அந்த பால் அப்படின்ற ஒரு பண்பு வச்சு நம்ம பாலூட்டிகள் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சொல்றாங்க? பாலூட்டிகளிடமிருந்து கிடைக்கப்பெறுவது பால். அதே மாதிரி பாலினம், ஆண்பால், பெண்பால், பலர்பால் அடிச்சிடும் இல்லையா? அது பாலினம். அந்த இடத்துலயும் இந்த பால் அப்படின்றதுக்கு ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, எடு அப்படின்னா எடுத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி எடுத்தல் என்பதன் வேர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். எடு என்பது எடுத்தல் என்பதன் வேர்ச்சொல். சரிங்களா? அதே மாதிரி கடலில் மூழ்கி முத்தெடு அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்கிறோம். ஏடு அப்படின்னா நமக்கு தெரியும் புத்தகம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாத. ஏடுனது புத்தகம். ஏட்டு சுரக்காய் கறிக்குதுவன்ற மாதிரி எடுனா அதாவது எடுத்தல் என்ற ஒரு தொழில் பெயர்னுடைய வேர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடு, இந்த புத்தகத்தை எடு. ஏன்னா இந்த ஏட்டை எடு, ஏடு எடு ரெண்டுமே ஒரு சொல்லலே வந்ததா? இந்த ஏட்டை எடுத்து கொடு அப்படின்னு அர்த்தம். எடு ஏடு ரெண்டுமே வந்துருது. அடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், தரம் தாரம். தரம் அப்படின்னா ஒரு தகுதி, தரமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தரம்னா தகுதி. தாரம் அப்படின்னா மனைவி. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்காட்டோட கொடுத்திருப்போம். ஜோதிபா பூலே பலதார மனத்தை எதிர்த்தார். பலதாரம், ஒருத்தர் பல பெண்களை திருமணம் செஞ்சால் அது என்ன சொல்லுவாங்க? பலதார மனம். இப்ப நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறப்போ ஆத்மீய சபா, ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் இவங்க எல்லாமே ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. பலதார மனம், கைம்பெண் ஒழிப்பு, குழந்தை திருமண மறுப்பு, இந்த மாதிரியான
குறிக்கோள்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல தாரம் அப்படின்றது மனைவி, அவ்வளவுதான். சரியா? அடுத்து பார்த்தோம்னா வலி அப்படின்றது, வலி அப்படின்னா காற்று. சரிங்களா? வழி தொழில் ஆண்ட மரவோன் உறவோன் வருக அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா? இந்த இடத்துல வளிமண்டலம் அப்படின்னா காற்று. சரிங்களா? வாளி அப்படின்றது இந்த வலி, இந்த வாளி வித்தியாசம் பார்த்துக்கணும். வாளினா பாத்திரம், இந்த வலினா காற்று. அடுத்த மாதிரி என் அப்படின்னா என்னுடைய, என் அப்படின்றது குரில், என்னுடைய. ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி. சரிங்களா? ஏன் என்பது ஒரு கேள்வி. அடுத்து பாருங்க மடு அப்படின்னா நீர்நிலை அல்லது பொய்கை அப்படின்னு சொல்றோம். மடு. மாடு அப்படின்னா செல்வம், விலங்கு. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு, விலங்கு அதாவது எருமை மாடு, காளை மாடு, பசு மாடு சொல்றோம் இல்லையா? அப்ப அது விலங்கு. அப்ப மடு, மாடு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க கலை. கலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவியக்கலை, சிற்பக்கலை, நடனக்கலை, நாட்டியக்கலை, நாடகக்கலை, பேச்சுக்கலை, கலைகள், ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல காலை அப்படின்றது ஒரு நாளினுடைய பொழுது, சிறு பொழுது. ஒரு நாள்ல இருக்கக்கூடிய பொழுதுனது காலை. ஒரு நாளை சிறு பொழுது 6ஆக பிரிக்கிறோம் இல்லையா? அதுல காலை அப்படின்றது ஒரு நாளின் ஒரு சிறு பொழுது அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க சிலை அப்படின்னா சிற்பம், சீலை. இந்த கேள்வியெல்லாம் டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப இந்த குறில் நெடில் பகுதியில திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு கேள்வினா இந்த சிலை, சீலை தான். ப்ரீவியஸ் இயர் நம்மளுடைய புத்தகத்துல பின்னாடி கொடுத்துருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே பிராக்டிஸ்க்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2500 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதுல இந்த சிலை, சீலை இது திரும்ப திரும்ப ஓயாம வந்துகிட்டே இருக்கு. அடுத்து பாருங்க மரி, மாறி. மரி அப்படின்னா இறத்தல், மரித்தல் அப்படின்னு அர்த்தம், இறத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மாறி என்பதன் பொருள் மழை. இது ஓயாம நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து பாருங்க களம். களம் குண்டுலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். களம் அப்படின்னா மரக்களம், படைக்களம், சேமிப்பு களம் அப்படின்னு நிறைய பொருள் இருக்கு. ஏன்னா இத்தனை வடிவத்தில கேள்வியில கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி காலம் அப்படின்றது நேரத்தை குறிக்குது. காலம் அப்படின்றது நேரத்தை குறிக்குது. கார்காலம், குளிர்காலம், முன்பணி, பின்பணி. இது ஒரு வருடத்தினுடைய பெரும் பொழுது. ஒரு வருடத்தை 6ஆக பிரிச்சோம்னா அது பெரும் பொழுதுன்னு சொல்றோம். அது முன் கார்காலம், குளிர்காலம், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில், இதெல்லாமே காலம். அப்ப களம், காலம் வித்தியாசம் நமக்கு தெரியணும். அடுத்து பாருங்க மின், மீன். மின் அப்படின்னா மின்சாரம். சரிங்களா? மின் இணைப்புக்காக விண்ணப்பித்தேன், மின்சாரம் தாக்கி, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப மின் அப்படின்னா மின்சாரத்தை குறிக்குது. மீன் அப்படின்னா உயிரினம், மீன் நமக்கு தெரியும், ஃபிஷ். அடுத்து பாத்தீங்கன்னா வரம் அப்படின்னா அருள். வரம் கடவுள் அருள் பாலித்தார், வரம் தந்தார் அப்படின்னா கடவுளிடம் பெறுவது வரம். வாரம் அப்படின்றது கிழமை, அதாவது வாரம் அப்படின்றது ஒரு வாரம், ஒரு மாதத்தினுடைய ஒரு 4 வாரம் கொண்டதான் ஒரு மாதம். அப்ப வாரம். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க கண் அப்படின்னா ஒரு உறுப்பு, விழி இப்படி சொல்றோம். காண் அப்படின்னா காட்சி, கண்ணால காணணும் அப்படின்றது நம்ம ஒரே ஒரு வாக்கியத்துல ரெண்டுமே வருது. குறில் நெடில் கண், கான். புரிஞ்சா? அடுத்து பாருங்க மலை, மாலை. மலை அப்படின்னு நமக்கு தெரியும், ஹில்ஸ், இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை. மாலை அப்படின்றது பூமாலை, பாமாலை, ஒரு நாளினுடைய பொருள். நமக்கு அப்பதான் பார்த்தோம் காலை அப்படின்றது ஒரு பொருள், ஒரு சிறு பொழுது. அதே மாதிரி மாலை என்பதும் ஒரு சிறு பொழுதுதான். மாலை என்பது 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் உள்ளதான் மாலை அப்படின்னு சொல்றோம். காலையும் அப்படிதான் 6 to 10. சரிங்களா? சிறு பொழுதுல வரும். ஒரு நாள் மாலை வேளையில் ஆலயத்தில் பாமாலை பாடி பூமாலை சூட்டினார்கள். நம்ம ஒரு வாக்கியமா கொடுத்துருக்கிறோம். மலைக்கு மாலைக்கு இருக்கக்கூடிய குறில் நெடில் வேறுபாடு இதுதான். எந்த கேள்வி கேட்டாலும் குறில் நெடில் வேறுபாடுன்னு கேட்டா இந்த பாக்ஸ்ல நம்ம கொடுத்துருக்க 90க்குள்ள இருக்கும். அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கிறோம். எல்லா புத்தகத்திலிருந்தும் தேவையான தகவல் எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்க அவள் அப்படின்னது உணவு. சரிங்களா? அவள் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு. அவளை நினைத்து உரலை இடித்த கதைன்னு அது மாதிரிதான். இந்த இடத்துல ஆவல் அப்படின்றது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, ஒரு பெரும் ஆவலோட காத்திருக்கிறோம். எப்போ நோட்டிபிகேஷன் வரும், எப்ப ரிசல்ட் வரும், எப்ப வேலைக்கு போலாம் ஆவலோட காத்திருக்கிறோம். ஆவல் அப்படின்றது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. அடுத்து பாருங்க பத்திரம் அப்படின்னா ஆவணம். பத்திரம் அப்படின்னா ஆவணப்படுத்தல், பத்திரமாக பாதுகாத்தல், இந்த மாதிரி பொருள் வரும். பாத்திரம் அப்படின்னா சமையல் கலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாடகத்தில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களையும் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பார்த்து வச்சுக்கோங்க, பத்திரம், பாத்திரம். அடுத்து பாருங்க மண் அப்படின்னா குண்டு. 2 அதாவது சின்ன இந்த இன் 2 சுழி இன் இருந்துச்சுன்னா மண் அப்படின்னா தலைவன் என்று பொருள். 2 சுழி இன் இருந்துச்சுன்னா மண் அப்படின்னா என்னது? தலைவன் என்று பொருள். தரமான ஒரு கேள்வி பார்த்துக்கோங்க. 24வது கேள்வி. மண் அப்படின்னா தலைவன், மான் அப்படின்னா நமக்கு தெரியும் விலங்கு. சரிங்களா? இது நல்ல கொஸ்டின். மண், மான். அடுத்து பாருங்க தொடு. ஒன்றே மற்றொன்றின் மீது தொடுவது. இது தொடு, இதுதான் தொடு. தோடுனானது அணிகலன். தோடுனா காதில் சூடக்கூடிய ஒரு அணிகலன். தொடு, தோடு வித்தியாசம். கனகம்
கானகம். கனகம்னா பொன். கனகம்னா என்ன அர்த்தம்? தங்கம், அதாவது பொன். கானகம் அப்படின்னா என்னது? காடு. காடு அப்படின்னா கானகம். பொன் அப்படின்னா கனகம். சரிங்களா? அதெல்லாம் தரமான கேள்வி. கனகம்னா பொன், கானகம்னா காடு. அடுத்து பாருங்க, பெண் அப்படின்னா மகளிர். பேன் அப்படின்னா பேணி காத்தல். தரமான முறையில இதுக்குள்ள இருந்துதான் கேள்வி வரும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. நீங்க இத பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புத்தகமா தேவைப்படும் அப்படி நம்ம கிட்ட புத்தகமா இருக்கு, வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, கொடை அப்படின்னா ஈகை. கோடை அப்படின்னா வெயில் காலம். அடுத்து எரி அப்படின்னா விறகை எரிக்கிறோம். சரிங்களா? ஏரி அப்படின்னா நமக்கு தெரியும், எரி ஏரி. ஏரினா என்னது? நீர்நிலை. எரினா என்னது? விறகை எரிக்கிறது. ஏரினா நீர்நிலை. அடுத்து பாருங்க, தனம் அப்படின்னா செல்வம். தனம் அப்படின்னா செல்வம், நமக்கு தெரியும். தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தனம் அப்படின்னா செல்வம். தானம் அப்படின்னா கொடை, அன்னதானம், இரத்த தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப தானம் அப்படின்னா கொடை, ஒருத்தருக்கு வழங்குவது கொடை. தனம் அப்படின்னா செல்வம். சரிங்களா? அப்ப தனத்தை தானமாக கொடுத்தா நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, நகம் அப்படின்னா விலங்குகள்ல விரல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, விரலில் காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு. அது நாகம் அப்படின்னா நாகப்பாம்பு. நாகப்பாம்பு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, கண், கனல், காணல் அப்படின்னு அர்த்தம். கனல் அப்படின்னா நெருப்பு. காணல் அப்படின்னா காணல் நீர், இருப்பது போல தோன்றும் ஆனா இருக்காது. கனல் அப்படின்னா நெருப்பு. காணல் அப்படின்னா என்னது? இருப்பது போல தோன்றும் ஆனால் இல்லாத ஒன்று. காணல் நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, மரி அப்படின்னா சாலையில், சாலையை மறித்தல். மரினா மறித்தல், மறியல் பண்ணுவது அப்படின்னு அர்த்தம். மாறி அப்படின்னா மாறி மாறி பேசுவது, மாற்றி மாற்றி பேசுவது, அது மாறி. சரிங்களா? அடுத்து பாருங்க, அரி அப்படின்னா வெட்டுதல், காய்களை அரி அப்படின்னு சொல்லுவோம். திருமால் அப்படின்றது, திருமால் கடவுள், திருமாலும் அரிதான். அதே மாதிரி நெல் அரி கட்டு அப்படின்னா சிங்கம் அப்படின்னாலும் அரிதான். பாத்தீங்கன்னா இத்தனை பொருள் இருக்கு அரி என்பதற்கு. அப்ப ஒரு சொல் பல பொருள், அந்த தலைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அரினா வெட்டுதல், காய்களை அரி. அடுத்து திருமால், நெல் அரிக்கட்டு, சிங்கம். ஆரி அப்படின்னா அழகு. இது சொல்லும் பொருளும்ல இருக்கு. 7ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புலயோ சொல்லும் பொருளும்ல இருக்கு. ஆரி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஆரி அப்படின்றதுக்கு அருமை அப்படின்னு அர்த்தம். அருமை அப்படின்னு பொருளும் உண்டு. அடுத்து பாருங்க, அரு அப்படின்னா அறுத்து எடுத்தல். அரு அப்படின்னா அறுத்து எடுத்தல். ஆறுன்னா நமக்கு தெரியும், நதி. சரிங்களா? அதே மாதிரி ஒரு எண், ஒரு சொல், இரு பொருள் அந்த தலைப்புலையும் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பலம் அப்படின்னா வலிமை, பலமான அப்படின்னு சொல்லுவாங்க, வலிமையான, ஒரு பலம் பொருந்தியன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பாலம் அப்படின்னா இணைக்கக்கூடியது, ஆற்று பாலம். பாலம் அப்படின்றது ஒரு 2 பகுதியை இணைக்கக்கூடியது பாலம். பலம் அப்படின்றது, பலம் அப்படின்றது வலிமையான அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, கொடு அப்படின்னா கொடுப்பது, வழங்குவது. கோடு அப்படின்னு அர்த்தம், நேராக வரையப்பட்ட கோடு, கோடு கிழித்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி மலை, ஹில்ஸுக்கும் கோடு என்ற ஒரு பொருள் உண்டு. அதே மாதிரி கொம்பு, கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை, மறுமையும் புல்லாலே ஆய மகள் அப்படின்னு அர்த்தம். கோடுனா கொம்பு அப்படின்ற பொருளும் உண்டு. அப்ப இதுல எதனாலும் கொடுக்கலாம் நமக்கு, கொடு கோடு வித்தியாசத்துக்கு. இதுல குரில் நெடில்ல பார்த்து வச்சுக்கோங்க. கோடு அப்படின்னா நேராக வரையப்பட்ட கோடு. அடுத்து வந்து மலை, இன்னொன்னு என்ன சொல்லலாம், கொம்பு, மாட்டின் கொம்பு. அடுத்து பாருங்க, வலி அப்படின்னா துன்பம். வலி அப்படின்றது துன்பத்தில் துடித்தார், பெயின். இந்த இடத்துல வலி என்பது துன்பம். அடுத்து பாருங்க, வாலி அப்படின்றது இந்திரனுடைய மகன். சரிங்களா? வாலி அப்படின்றது இந்திரன் மகன். சரியா? அடுத்து பாருங்க, வலை அப்படின்னா கம்பியின், கம்பியை வலை, கம்பியை வலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வளைச்சு கொடு. அடுத்து கையில் வலை அணிந்திருந்தால், வலைனா வளையலையும் குறிக்கும். அடுத்து பாருங்க, வளைந்து செல்லும் பாதை அப்படின்னு அர்த்தம், எல்லாமே குறிக்கும். வாழை அப்படின்னா ஒரு வகையான மீன் வகை, வாழை மீன். சரிங்களா? வாழை என்பது மீன் வகையை குறிக்கும். அடுத்து பாருங்க, பரி, குதிரை. இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கேள்வி. பரி, பாரி, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிப்பீட்டடா வரக்கூடிய கொஸ்டின். பரி அப்படின்னா குதிரை, பாரி அப்படின்னா வள்ளல், அதாவது பரம்பு மலையில் வாழ்ந்தவர், முல்லைக்கு தேர் கொடுத்தவர் தான் இந்த பாரி. சரிங்களா? கடையெழு வள்ளல்களில் ஒருவர் தான் பாரி. சரியா? அடுத்து பாருங்க, வங்கி அப்படின்னா சேமிக்கக்கூடிய இடம். வாங்கி அப்படின்னு அர்த்தம், பெற்று செல்லுதல், வாங்கி செல்லுதல். வங்கியில் கடன் வாங்கி கல்வி பயின்றார். நம்ம எடுத்து ரெண்டுமே கொடுத்துட்டோம் பாருங்க, வங்கி வாங்கி ரெண்டுக்குமே எடுத்துக்காட்டு கொடுத்துட்டோம். வங்கியில் கடன் வாங்கி கல்வி பயின்றார். முடிஞ்சு போச்சா? ஒரே வரியில அந்த 2 எடுத்துக்காட்டும் கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்க, முடி அப்படின்னா அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். தலைமுடி அப்படின்னு அர்த்தம். முடி அரசுன்னு சொல்லுவோம் இல்லையா? முடி அரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 3 பொருள் இருக்கு. மூடி அப்படின்னா மூடிக்கொள்ளுதல்,
கழிவுநீர் தொட்டியை எப்போதும் மூடி வைக்கணும். இது மாதிரியான பொருள். மூடி அப்படின்னா மூடி வைத்தல், ஒரு பொருளை மூடி வைக்கிறத குறிக்கும். அடுத்து பாருங்க, தழை அப்படின்னா இலை தழை சொல்றோம். இந்த இடத்துல தாழை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெடில்ல பார்த்தோம்னா தாழை அப்படின்னா தாழை மடல், தாழை மலர் இதெல்லாம் வந்து குறிக்கும். அடுத்து பாருங்க, கல் அப்படின்னா பாறை உடைந்தால் கல். கல்வி என்பதன் வேர் சொல்லும் கல். சரிங்களா? கல்வி என்பதன் வேர் சொல் என்னது? கல். சரிங்களா? அடுத்து பாருங்க, கால் அப்படின்னு விலங்குகளின் உறுப்பு, ஒன்றின் ஒரு பகுதி. ஒரு முழு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல கால் பகுதி இதுன்னு சொல்றோம் இல்லையா? ஒன்றின் ஒரு பகுதி கால், அரை, முக்கால் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி கால் அப்படின்றது ரெண்டு இடத்துல குறிக்குது. என்னது? கால் அப்படின்னா விலங்குகளின் உறுப்பை குறிக்கும். ஒன்றின் ஒரு பகுதி, ஒன்றின் ஒரு பகுதி, இதுல வந்து கால் பகுதி இதுதான். அதே மாதிரி கால் என்பதற்கு காடு என்ற பொருளும் உண்டு. அப்ப குறில் நெடில்ல கல் கால் தரமான தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, பறை அப்படின்னா இசை கருவி. பாறை அப்படின்னா மலையினுடைய ஒரு பகுதி. பாறையினுடைய அதான் நம்ம பாறைன்னு சொல்றோம். கற்பாறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தீப்பாறை அப்படின்னு சொல்றோம். பறைனா இசைக்கருவி, பாறை அப்படின்னா என்னது? மலையினுடைய ஒரு பகுதி பாறை, கற்பாறை. அடுத்து பாருங்க, கரை, கடற்கரை அப்படி சொல்றோம். கரை, கடற்கரை, ஏரிக்கரை, ஆற்றங்கரை அப்படின்னு பொருள். காரை அப்படின்னா காரை வீடுன்னு சொல்றோம் இல்லையா? காரையால் கட்டப்பட்ட வீடு, காரை வீடு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அடுத்து பொலி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். பொலின்னு அர்த்தம் அழகுன்னு அர்த்தம். போலி அப்படின்னா சாயல், ஒன்று மாதிரியே இருக்கும், அதைத்தான் நான் சொல்றாங்க போலி அப்படின்னு அர்த்தம். அதை வந்து சாயல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, நடு அப்படின்னா ஊன்று. நடுன்னு அர்த்தம் ஊன்று. அது மாதிரி மையம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. நடு மையத்தில். சரிங்களா? நடு மையம் சொல்றோம்ல, சரிங்களா? அது மாதிரி ஒரு பொருள் பன்மொழியிலே வரும். நடு மையம் அப்படின்னா நடுனா மையப்பகுதி. நடுனா இன்னொன்னு இருக்கு, ஊன்று அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு. அடுத்து பாருங்க, நாடு அப்படின்னா விரும்பு. நாடு அப்படின்னா விரும்பி அதை நாடி சென்றார் அப்படின்னு இருக்கு. தேசம் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. நிலம் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. நாடு என்பதற்கு இத்தனை பொருள் உண்டு. அடுத்து பாருங்க, கொல் அப்படின்னா கொலை. கொல், அவனை கொல் அப்படின்னு அர்த்தம், கொலை செய்தல். கோல் அப்படின்னு அர்த்தம், குச்சி. கொல் கோல் வித்தியாசம். கொல் கோல் வித்தியாசம் நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, உளி அப்படின்னு அர்த்தம், உடைக்கக்கூடிய ஒரு கருவி. உளியை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? பாறையவே செதுக்குவாங்க. அதுதான் சிலையா வரும். அதான் உடைக்கும் ஒரு கருவி. ஊழின்னு அர்த்தம், ஊழி என்பது ஒரு வகையான மீன் வகை. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, கிரி அப்படின்னா மலை. கீரி அப்படின்னா ஒரு உயிரினம். கீரி, கீரியும் பாம்பும் போலாண்டுவாங்கல்ல, அப்ப கீரி அப்படின்றது ஒரு உயிரினம். அதான் கீரியும் பாம்பும் போல அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? உவமையில படிப்போம். அது வந்து பகைமைன்னு பொருள். சரியா? அடுத்து பாருங்க, கொல் அப்படின்னா பெரு. கோல் அப்படின்னா விண்மீன் சொல்லுவோம் இல்லையா? கோல், நவகிரகங்கள் 8 கோள்கள், சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் கோல். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கோல் என்பதற்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க வித்தியாசம் பாருங்க. விண்மீன், சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. இன்னொன்னு இருக்கு, கோல் அப்படின்னா புறங்கூறுதல். இங்க இருந்துட்டு இன்னொருத்தவங்களை போய் பத்தி பேசுறது, அதுக்கு பிறகுதான் புறங்கூறல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோல். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, நிலம் அப்படின்னா நிலப்பரப்பு அப்படின்னு சொல்றோம். நீலம் அப்படின்னா வண்ணம், நீல வண்ணம் அப்படின்றோம் இல்லையா? அடுத்து மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா சுயமரியாதை, மரியாதை. இத்தனை பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, முளைத்தல், அதாவது முளை அப்படின்னா விதை முளைத்தல். மூளை அப்படின்னா மனிதன் மற்றும் விலங்குகளினுடைய உறுப்பு. சரிங்களா? முளை, மூளை. அடுத்து பாருங்க, கலன் அப்படின்னா ஒரு பொருளை சேமிக்க பயன்படக்கூடிய ஒரு இடம். சேமிப்பு கலன் அப்படின்னு சொல்றோம். காலன் அப்படின்னா யமன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. காலன் அப்படின்னா யாரு? யமன். அப்ப கலன் காலன் வித்தியாசம் பார்த்தாச்சு. அலை, ஆலை அப்படின்னா அர்த்தம். அலைனா கடல் அலை, ஆலைனா தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, கரும்பு தொழிற்சாலை, கரும்பு ஆலை, பருத்தி ஆலை. ஆலைனா இந்த பொருள் இருக்கு. அலைக்கும் ஆலைக்கும் வித்தியாசம் தான். அடுத்து பாருங்க, கனி அப்படின்னா கருத்து கணிப்பு, கணித்து சொல்லு. அதை எப்படியாவது கணிச்சு நம்ம கணிச்சு அதுபடி நம்ம இந்த ஏரியாக்குள்ளதான் கேள்வி வரும், நம்ம கணிச்சு எக்ஸாம்பிள் போறோம் இல்லையா? அதான் கணித்தல், கருத்து கணிப்பு அப்படின்ற பொருள். காணி அப்படின்னு அர்த்தம் நிலம். பாரதியார் சொல்ற காணி நிலம் வேண்டும்படி பராசக்தி அப்படின்றார். அப்ப காணினா நிலம். அடுத்து பாருங்க, உடல் அப்படின்னா மனித உடல். உடல்னா நமக்கு தெரியும், மனித உடல். ஊடல் அப்படின்னா சிறு பிணக்கு. ஊடல் என்ன அர்த்தம்? சிறு பிணக்கு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப ஊடல் என்பது சிறு பிணக்கு, சிறிய ஒரு சண்டை மாதிரி. காதல்னாலே அப்படின்னா அப்படி இருக்கும். ஊடலும் கூடலும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? காதல்னாலே சிறு பிணக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடல் அப்படின்னா சிறு பிணக்கு
அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க உன் அப்படின்னா உன்னுடைய, ஊன் அப்படின்னா இறைச்சி. உன்னுக்கும் ஊனுக்கும் வித்தியாசம் தான். இதுக்குள்ளதான் கேள்விகள் வரும். குறில் நெடில்னா நான் எக்ஸாம் முடிச்சோட நம்ம ஆதாரத்தோட கொடுப்போம். எந்த கேள்வி கேட்டாலும் இதுக்குள்ளதான் இருக்கும். அது போக வேற ஒரு விதமா கேட்பாங்க. குறில் நெடில் கண்டுபிடி, அகரம் ஆதாரம். அப்ப இக இலை ஈடு, இது பொருந்தாததை கண்டுபிடி குறில் நெடில் அப்படின்னு கொடுத்துட்டு, கெடு கேடு அப்படின்னு கொடுத்துட்டு பொருந்தாத ஒண்ணு இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றப்போ நம்ம காட்டுவோம். அதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2600 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி பிரிச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, 7th யூனிட் கொண்டு நம்ம இந்த புக்ல வீடியோ கொஸ்டின்ஸ் கொடுக்கல, நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நம்ம கொடுத்துருவோம், பிடிஎஃபாவே கொடுத்துருவோம், வீடியோல வரும். அது மாதிரி பிரிச்சு கொடுத்துருவோம். மொத்தமா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே யூனிட் வைஸா பிரிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம புத்தகத்திலே அதையும் கொடுத்துருக்கிறோம். 6 யூனிட்டுக்கான கொஸ்டினும் கொடுத்துருக்கிறோம், 7 யூனிட்டுக்கான படிக்கக்கூடிய இதே மாதிரி கண்டென்ட்டும் கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்ப கவனிங்க. கரம் அப்படின்னா தெரியும், கை, நம்முடைய கை. கரம் சிரம் புறம் நீட்டாது என்று பஸ்ல போட்டிருக்கோம். கரம்னா நம்முடைய கை. காரம் அப்படின்னா சுவை, காரத்தன்மையுடைய அப்படின்னு சொல்லுவோம். காரம், அமிலம், காரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, படு அப்படின்னா படுத்தவன் என்பதன் வேறு சொல், படுத்தான் என்பதன் வேறு சொல் தான் படு. அடுத்து பாருங்க, பாடுன்னு அர்த்தம். தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடு, பாடுதல். பாடுதல் என்பதன் வேறு சொல் தான் பாடு. சரிங்களா? படுத்தான் அல்லது படுத்தவன் அப்படின்னு என்பதன் வேறு சொல்லுதான் என்னது? படு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சுளை அப்படின்னு அர்த்தம். பலாச்சுளை, பலாச்சுளை அடிச்சிடும் இல்லையா, அது வந்து சுளை. சூளை அப்படின்னா சூளை, செங்கல் சூளை. செங்கல் சூளையில வேலை பார்த்தாங்க அடிச்சிருவாங்க இல்லையா, அப்ப சூளைனா செங்கல் சூளை. சுளை அப்படின்னு அர்த்தம். பலாச்சுளை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தரமா எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு, நோட்ஸ் எடுங்க, அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருங்க. அடுத்து பாருங்க, அடு அப்படின்னா அடுகளை அல்லது அடுமனை அப்படின்னு பொருள். ஆடு அப்படின்னா விலங்கு, நடனமாடு என்ற பொருள் உண்டு. அடுத்து பாருங்க, வலை அப்படின்னா ஒரு மீன் வலை. வலைனா என்னது? மீன் வலை, எலி வலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, எலி வலை வேலை. இந்த இடத்துல வலை அப்படின்றது மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வலை. சரிங்களா? அதே இது வாழை அப்படின்னா, வாழை குண்டுலா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு இளம் பெண் என்று பொருள். வாழை என்ற சொல்லின் பொருள் என்னது? இளம்பெண் அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க, பனை அப்படின்னா பனை மரம். பனைனா பனை மரம். பானைனா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள், பானை. சரிங்களா? பானை வணைய வேண்டும், பானை வணையணும். அடுத்து பாருங்க, கீழடியில் ஆதன் என பெயர் குறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைத்தது, நம்ம எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, அணை அப்படின்னா நீர்த்தேக்கம். அணை நீர்த்தேக்கம். அதே மாதிரி அணைத்தல், அரவணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அணைனா நீர்த்தேக்கம், அணைத்தல் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. ஆணை என்பதற்கு மன்னன் ஆணை பிறப்பித்தார், முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தார் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அடுத்து பாருங்க, விண் அப்படின்னா விண்வெளி. வீண் அப்படின்னா தேவையற்ற ஒன்று, தேவையற்ற ஒன்று. நம்ம ஒரு வாக்கியமே கொடுத்துருக்கிறோம், விண்வெளி விண்வெளி ஆராய்ச்சி வீண் செயல் அல்ல. கரெக்டான இடத்துல கரெக்டான எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துட்டு வருவாருங்க. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி முடிச்சு 9 மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமா தரையிறங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அந்த எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு வரோம். விண்வெளி ஆராய்ச்சி வீண் செயல் அல்ல, ரெண்டுமே வந்திருக்கு, விண்வெளியும் வந்திருக்கு, வீணும் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, கடை அப்படின்னா பொருட்களை விற்கக்கூடிய இடம். அடுத்து கடைசி என்ற பொருள் உண்டு. கடையல் வள்ளல்கள், கடைச்சங்கம் அப்படி சொல்றோம் இல்லையா. அப்ப கடை என்பதற்கு பொருட்கள் விற்கும் இடம், கடைசி என்ற பொருளும் உண்டு. காடை அப்படின்னா பறவை இனம். காடை, காடை முட்டை அப்படி சொல்ல, காடை இறைச்சி அப்படி சொல்ல. அப்ப காடை என்பது ஒரு பறவை இனம், அதுக்கான பொருளும் உண்டு. அடுத்து பாருங்க, குடல் அப்படின்றது மனிதன் கிடையாது, விலங்குகளின் உறுப்பு குடல். கூடல் அப்படின்னு அர்த்தம் சேரும் இடம், சேரக்கூடிய இடம் தான் கூடல். 3 ஆறுகள் கூடுற இடம் தான் முக்கூடல். கூடுமிடம் அல்லது சேருமிடம் கூடல் அப்படின்னு பொருள். அதே மாதிரி மதுரைக்கு கூடல் என்ற பொருள் உண்டு. மதுரையை எப்படி அழைப்பாங்க? கூடல் மாநகர் அப்படின்னு அழைப்பார்கள். அடுத்து பாருங்க, கலை அப்படின்னா தேவையற்ற செடி. கலைனா கலை செடி. அடுத்து காளை அப்படின்னா நமக்கு தெரியும் மாட்டினம். காங்கேயம் காளைகள் தமிழ்நாட்டின் பெருமை, மாட்டினம் காளை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, சிறு அப்படின்னா சிறிய. சிறுன்னு அர்த்தம் சிறிய. சீரு அப்படின்னு அர்த்தம் கோபம். பாம்பு என்ன பண்ணும்? சீரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப சிறு சிறு குறிநெடில் வித்தியாசம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, எரி தூக்கி எரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏரி அப்படின்னா மலை மேல ஏறி, ஒரு பொருளை தூக்கி எறிந்தான், அதை எடுக்க மலை மேல ஏறினான் அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஏரி அப்படின்னு தான் மலை மீது ஏறினான், ஏணி மீது ஏறினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது. அடுத்து பாருங்க, கெடு அப்படின்னு அர்த்தம்
கெடுதல், காலக்கெடுன்னு சொல்லுவாங்க. கெடுதல் கெடு என்பது 2 பொருள் இருக்கு. கெட்டு போகுதல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி காலக்கெடு, காலக்கெடு கொடுத்தனர், 30 நாளைக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு கொடுக்குறோம் இல்லையா, அதான் கேடுனா கேடு செய்தவன். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. குடம் அப்படின்னா பாத்திரம். குடம்னா பாத்திரம். சரிங்களா? கூடம்னா கூடுமிடம், அத பள்ளிக்கூடம், கல்வி கூடம், சத்துணவு கூடம், ஆய்வு கூடம், யானை கூடம் அப்படின்னு பொருள். இத்தனை நம்ம எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்கிறோம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. படி, படித்தான், படித்தான், படித்தவன், படித்த என்பதன் வேறு சொல்லுதான் படி. அடுத்து பாருங்க. பாடி, குழந்தைகள் மாலை வேளையில் பாட்டு பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அடுத்து பாருங்க. விதி, வரையறுக்கப்பட்ட ஒன்று. விதினா வரையறுக்கப்பட்ட, இந்த விதிப்படிதான் இப்படி நடக்கும். டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு விதி இருக்கு, அந்த விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் விதி. அதே மாதிரி வேற இருக்கு. விதி அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒன்று, சட்ட விதி, விதி எண் 14 படி, விதி எண் 15 படி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, சட்ட விதி என்ற பொருளும் உண்டு. அடுத்து பாருங்க. விதிமுறை, அதே மாதிரி தலை விதி அப்படி சொல்றோம்ல, அதுவும் பொருந்தும். வீதினா என்ன? தெரு. மதுரையில் 4 மாசி வீதிகளில் தேர் வலம் வரும், நம்ம எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்கிறோம். வீதினா தெரு, விதினா வரையறுக்கப்பட்ட ஒன்று, சட்ட விதிகள். அடுத்து தலை விதின்னு சொல்றோம்ல, இது எல்லாமே அதுல வந்துடும். அடுத்து பாருங்க. அழி, அழித்தல், அழித்தல், அதை அழித்து விடு அடிச்சிடும் இல்லையா, அழித்தல். ஆழினா என்ன தெரியுமா? ஆழி 3 பொருள் இருக்கு. கடல், மோதிரம், சக்கரம் அப்படின்ற 3 பொருள் இருக்கு. ஆழி அப்படின்னு சொல்றாங்க. கணையாழி அப்படின்னு சொல்றோம்ல, அதேதான். அடுத்து பாருங்க. குரு அப்படின்னா குறுமையான அப்படின்னு அர்த்தம், குறுகிய அப்படின்னு அர்த்தம் இல்லையா, அதான் குறும்படம், குறும்புதினம், குறுங்கதை அப்படின்னு அர்த்தம். கூறு அப்படின்னு அர்த்தம் கூறுதல், ஒன்றை கூறுதல், நடந்ததை நடந்தவாறு கூறுன்னு சொல்றோம்ல, கட்டளையா சொல்றோம் கூறு. கூறியவன் என்பதன் வேறு சொல்லுதான் கூறு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி கூறு பிரித்தல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. கூறு கூறு அப்படின்னா கூறுனா தனித்தனியாக பிரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் உண்டு. அடுத்து பாருங்க. கணம் அப்படின்னா கணமான பொருள். இந்த இடத்துல கணம் அப்படின்றது கணமான பொருள். காணம் அப்படின்னா நமக்கு தெரியும் பாடல். காணம் அப்படின்னா பாடல், காணம். அடுத்து பாருங்க. மடம் அப்படின்னா துறவிகள் தங்கக்கூடிய இடத்துக்கு பேரு மடம். மாடம் அப்படின்றது ஒரு ஒரு கட்டிடம், அதாவது செயல்ல படிச்சிருப்போம் 7th போல இருக்கு. வேயா மாடம், வேயா மாடம், மாடம்னா ஒரு அமைப்பு, ஒரு கட்டிட அமைப்பு முறைதான் மாடம். அடுத்து பாருங்க. இடு அப்படின்னா வாசலில் கோலமிடு, முறையீடு, எதா இருந்தாலும் நீ முறையீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அடுத்தது தலையீடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க. ஈடு அப்படின்னா இணையில்லாத, இடு ஈடு 2க்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பட்டு அப்படின்னா, பட்டு என்பது குரில் அப்படின்னு அர்த்தம், இழை. அதாவது பட்டு என்பது இழை, அதாவது பட்டு பட்டுப்புழுவிலிருந்து பெறக்கூடிய ஒரு இழை, ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம், அது பட்டு. பாட்டுனா என்ன? பாடல் நமக்கு தெரியும். பட்டு பாட்டு வித்தியாசம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க. கொடு அப்படின்னா கோடு, அதை வேற ஏற்கனவே பார்த்துட்டோம். கொடு கோடு ஏற்கனவே ரிப்பீட்டடா வந்திருக்கு. சதம்னா 100, சதம் அடித்தார் அப்படின்னா 100. சாதம் அப்படின்னா சோறு. சரிங்களா? அடுத்து எழு அப்படின்னா படுக்கையை விட்டு எழு. 7 அப்படின்னா ஒரு எண், 7 8 சொன்னா அப்ப 7 அப்படின்றது எண்ணை குறிக்கும். அடுத்து பாருங்க. மென்மை அப்படின்னா மெதுவாக, புரியல, மென்மைனா மெதுவாக. மேன்மை என்ன அர்த்தம்? உயர்வாக, மேன்மை அடைந்தார், கல்வியில் மேன்மை அடைந்தார் சொல்றோம் இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்க. கந்தம் அப்படின்னா மனம். இதெல்லாம் தரமான கேள்வி. கந்தம்னா மனம். காந்தம் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு பொருள், மின்காந்தம் அப்படி சொல்றோம் இல்லையா. காந்தம்னா ஒரு ஈர்ப்பு பொருள். கந்தம் அப்படின்ற சொல்லுக்கு மனம் என்று பொருள், அதை நம்ம நோட் பண்ணிக்குவோம். அடுத்து பாருங்க. தடை அப்படின்னா மின் தடை, வேகத்தடை, ஒன்றை தடை நிறுத்துதல் அர்த்தம், தடை. அடுத்து பாருங்க. தாடைனா முகத்தினுடைய ஒரு பகுதி, இது மேல் தாடை, இது கீழ்த்தாடை, இதான் தாடை. இது கீழ்த்தாடை, இது மேல் தாடை. அப்ப தாடை என்பது முகத்தில் ஒரு பகுதி, மேல் தாடை, கீழ்த்தாடை எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்து பாருங்க. நடி, மேடையில் நன்றாக நடி. அது நாடி, புகழ் உன்னை நாடி தானே வரும் அப்படின்ற ஒரு பொருள். நாடினா நம்மளை நாடி வரும், நம்மை தேடி வரும் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. நாடி துடிப்பு அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. பக்காவா எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம். இதான் குரில் நடினா அவ்வளவுதான் என்ன கேள்விக்கிட்டால் இருக்கும். கது, இதெல்லாம் தரமான கேள்வி. கது, இது பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்துல வந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். கது அப்படின்னா வடு அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு, கடுவாய் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. காது, சாரி, கது காது, குரில் வந்து கது. கதுனா என்ன அர்த்தம்? வடு, கடுவாய் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. காதுன்னா நமக்கு தெரிய உறுப்பு. சரிங்களா? அடுத்தது
துணி, இதெல்லாம் தரமானது. துணி அப்படின்னா நமக்கு தெரியும் பட்டு துணி, அடுத்து பருத்தி துணி அப்படி சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி எண்ணி, எதையுமே எண்ணி துணி, வள்ளுவர் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல துணி என்பது எண்ணி துணி அப்படின்ற ஒரு பொருளையும் குறிக்கும். துணிந்து செயல்படுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி துணி என்பது பருத்தி துணி, பட்டு துணி அப்படின்ற ஒரு பொருளையும் குறிக்கும். தூணினா என்ன? நெடில்ல தூணி அப்படின்னா என்ன? அம்புகள் வைக்கக்கூடிய ஒரு இடம். இவ்வளவுதான். எத்தனை? 94 கொடுத்துருக்கிறோம். குறில் நெடில் மட்டும் 94 கொடுத்துருக்கிறோம். இதுக்குள்ளதான் எந்த கேள்வி கேட்டாலும் வரும். இது மாதிரிதான் அனைத்து தலைப்புக்குமே சிவதன்யானுடைய தும்பை தமிழ் புத்தகத்துல அனைத்து தகவல்களை 2003 புத்தகம், 2005 புத்தகம், சமச்சீர் புத்தகம், இப்ப இருக்கக்கூடிய புத்தகம், இப்ப மன 2024 25 படிச்சக்கூடிய புத்தகம், இத்தனை புத்தகங்கள்ல இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்குமான பகுதிகளை தேடி எடுத்து பக்காவா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னு கொடுத்தாச்சு. அந்த புத்தகம் தான் தும்பை தமிழ். வெற்றிகரமா தமிழ்நாடு முழு நம்ம புத்தகம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த புத்தகம் குறித்த சாம்பிள் பேஜஸ் மொத்தம் 623 பக்கங்கள் இருக்கும். அதுல 300 பக்கங்கள் நியர்லி உங்களுக்கு சாம்பிளுக்கே கொடுத்துருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க சாம்பிள் பேஜ்ல போய் பாருங்க. இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருக்கிறோம். என்னென்ன இருக்குன்றத நியர்லி ஒரு 300 பக்கங்கள் அப்படியே கொடுத்துருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க முழுசா பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் கொஸ்டின் பேங்கா ஒரு புத்தகம் கொடுத்துருக்கேன். 2 புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க நீங்க கால் பண்ணலாம். தமிழ் புத்தகத்தினுடைய விலை 550 ரூபாய் தான். சரிங்களா? கொரியர் கட்டணம் 80 ரூபாய். தமிழ்நாடு முழு நீங்க எங்க இருந்தாலும் 80 ரூபாய் தான். தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா பதில் இருக்கவங்களுக்கு கூட 150 ரூபாய் வரும். அந்த வட மாநிலங்கள்ல இருந்து, ஏன்னா வட மாநிலங்கள்ல இருந்து ஆர்டர் பண்றாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இருக்கிறவங்க, சர்வீஸ்ல இருக்கவங்க, ஆர்மில இருக்கிறவங்க புத்தகம் ஆர்டர் பண்ண நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். பீகாருக்கு அனுப்பி இருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்துக்கு புக் அனுப்பியிருக்கிறோம், மத்திய பிரதேசத்துக்கு புக் அனுப்பியிருக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் 200 கொரியர் சார்ஜ் வரும். இந்தியா போஸ்ட்ல அனுப்பி வச்சிருவோம். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நம்முடைய புத்தகங்கள் அதிகபட்சமா 3-5 நாட்களுக்குள்ள வந்துடும். புத்தகம் வேண்டி விண்ணப்பிக்கக்கூடியவங்க அந்த ஸ்கிரீன்ல கூடிய 9626129474 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே நம்பர் தான் ஜிபே நம்பர். அனுப்பிட்டு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிட்டு இந்த டிஸ்அப்பியர் மெசேஜ் இருந்தா ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. ஏன் சார் பார்க்கலன்னு சொல்லிட்டு திரும்ப மெசேஜ் பண்ணாங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே கிளியர் பண்ணிட்டே வருவோம். நீங்க மண்டே அனுப்பிட்டு நாங்க திரும்ப வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை சார் எங்களுக்கு என்னாச்சு சார் கேட்டு வச்சுக்கோங்களேன், உங்க பேர் வந்து செவ்வாய்க்கிழமை லிஸ்ட்ல போயிடும். அதனால அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ட், ஒரு பென் சிம்பிள் ரியாக்ட் கொடுப்போம். அது கொடுத்துட்டோம்னா நாங்க எழுதிட்டு எடுத்தோம். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 3 அல்லது 5 நாட்கள்ல புத்தகம் கையில கிடைச்சிடும். இதான் நம்ம புத்தகம் அனுப்பக்கூடிய ப்ரொசீஜர். மேலும் இது பத்தின தெளிவான ஒரு வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறேன். புத்தகத்தை பத்தின கிளியரான அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இன்னொரு இடத்துல கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. நன்றி, வணக்கம்.